ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ஸில் என்னெல்லாம் நடந்தது. இன்னைக்கு வந்து நியூ இயர். ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பேசிக்காக இன்னைக்கு வந்து நியூ இயர் அப்படின்றதுனால பெருசாக எந்த ஒரு ட்ரேடும் நடக்கல மார்க்கெட்ஸில். இது வந்து ரொம்ப தின் வால்யூமில் இருந்தது. இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக நிறைய மார்க்கெட்ஸ் லீவ் இருந்தது. லைக் ஹாங்காங் மார்க்கெட், அமெரிக்கா மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் அப்படின்ட்டு யூஎஸோடைய நிறைய எல்லா மார்க்கெட்ஸும் லீவில் இருந்தது. நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் தான் இன்னைக்கு ரன்னிங்கில் இருந்தது. இன்னைக்கான வால்யூம்ஸ் வந்து பெருசாக இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் என்னென்ன மார்க்கெட்ஸில் நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து சின்ன ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் ஃபுல் மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருந்தது. பெருசாக எந்த ஒரு பையிங் செல்லிங்ஸ் பெரிய வால்யூம்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன நியூ இயர் செலிப்ரேஷன்ஸில் எந்த ஒரு பெரிய லைக் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் லீவில் இருக்கிறதுனால எந்த ஒரு ட்ரேடும் பெருசாக நடக்கலை. ஸோ அதை பார்த்து இந்தியன் மார்க்கெட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் இந்தியன் மார்க்கெட்ஸ் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் க்ளோஸில் இருக்கிறதுனால இந்தியன் மார்க்கெட்டும் இன்னைக்கு பெருசாக மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ பெரிய எஃப்ஐஸ் யாரும் பையிங் செல்லிங் நடக்கல இந்தியன் மார்க்கெட்டில். இன்னைக்கான டாப் லூசர்ஸ் யார், டாப் கெய்னர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ்டிஎஸ் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்ஐஎஸ்டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து எஃப்ஐஎஸ் வந்து 3600 crores கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஏஎஸ் வந்து ஒரு 6000 crores ப்ளஸ் வாங்கியிருக்காங்க. ஓவராலாக எஃப்ஐஎஸ் வந்து 1.5 lakh crores வந்து சேல் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில். அதெல்லாம் அவங்க கரன்சியும் ரொம்ப விழுந்தது அப்படின்றத நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஒரு 0.13% ஒரு அப்பில் இருந்தது. அண்ட் கோல்டு சில்வர் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ சில்வர் அப்படின்றது ரொம்ப வலட்டாலிட்டி இருக்கும். அது வந்து நிறைய பேர் வந்து வெறும் கமாடிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து அது இண்டஸ்ட்ரி மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எப்படி சொன்னாலும் அதில் வொலட்டாலிட்டி இருக்க தான் இருக்கும். கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வரில் இருக்க தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர்ஸை வந்து பெருசாக யாரும் வந்து இப்போ காப்பர் எப்படியோ அந்த அளவுக்கு தான் சில்வரையும் பார்க்குறாங்க. பட் கோல்டு அப்படி கிடையாது. கோல்டு வந்து ரிசர்வ் பேங்க்ஸ் ஆஃப் வேர்ல்டு எல்லா ரிசர்வ் பேங்க்ஸும் லைக் யூஎஸ்ல இருந்து இந்தியா, சைனா அப்படின்ட்டு எந்த ஒரு ரிசர்வ் பேங்க்ஸ் எடுத்தாலும் கோல்டு வச்சு தான் அவங்களுடைய எக்கனாமியாக ரன் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு பெரிய கால்குலேஷன் இருக்குது. நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பேசிக்காக. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோ பண்ணுறேன். அண்ட் தென் சில்வர் மார்க்கெட்ஸும் கோல்டு மார்க்கெட்ஸும் பெருசாக ஒரு மூவ்மெண்ட்டும் கிடையாது இன்னைக்கு. அண்ட் இன்னைக்கு டாப் லூசர்ஸ் டாப் கெய்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருந்தது. ஆஸ் யூஷுவல் ஐடி பெருசாக எதுவும் பண்ணல. அண்ட் ஐடி செக்டர்ஸ்லாம் கொஞ்சம் டவுன்ஃபாலாக இருந்தது. பட் டவுன்ஃபால் மீன்ஸ் ஒரு 10%, 15% அந்த மாதிரி இல்லை. ஒரு பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. 1.10, 20, 40 அப்படி அந்த ரேஞ்சில் தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி இதுதான் இன்னைக்கான டாப் லூசர்ஸ். லைக் கிட்டத்தட்ட ஒரு 10% ஃபாலோ இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட்டோடைய காஸ்ட் ஏறப்போகுது அப்படின்னுட்டு கிட்டத்தட்ட 15% வந்து கவர்மெண்ட் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் சார்ஜஸ் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் த சைஸஸ் அண்ட் அதோடைய பிராண்ட்ஸ் அதை பொறுத்து வந்து டாக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2500 to 8000 பர் 1006 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஐடிசி வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. பட் நீங்கள் ஐடிசி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கம்பெனி. அதை வந்து நீங்கள் வந்து வெறும் ஒரு எஃப்எம்சிஜின்னு சொல்ல முடியாது, வெறும் சிகரெட் கம்பெனின்னு சொல்ல முடியாது, வெறும் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. அது உள்ள ஒரு பெரிய வந்து நிறைய நெட்ஒர்க்ஸ், நிறைய பிஸ்னஸ் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும், ஐடிசி பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டீட்டெயிலாக நான் வந்து ஒரு பிரேக் அவுட் வீடியோ மாதிரி போடுறேன். ஐடிசியோடைய ஃபண்டமெண்டல்ஸ், ஐடிசியோட டெக்னிக்கல்ஸ், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணி ஒரு வீடியோ போடலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஐடிசி அப்படின்னுட்டு. நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ செப்பரேட் வீடியோவை போடுறேன். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட். நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு டோட்டல் 2025 பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றாங்க, 5 to 7%. அண்ட் ஸ்மால் கேப் வந்து பெருசாக கொடுக்கல, 5% லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரை வந்து ஸ்மால் கேப் வந்து ரொம்ப ஒலட்டாலாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் 99% வந்து ஸ்மால் கேப் வந்து நிறைய வைப் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆகணும், லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஸ்மால் கேப், இன்கேஸ் நீங்கள் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணுங்கள். லைக் அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன, பிஸ்னஸ் மாடல் என்ன, கேஷ் ஃப்ளோ எப்படி மூவ் ஆகுது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன, யார் ப்ரொமோட்டர் அண்ட் டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து டேக்ஸ் அதிகமாக, அவங்களுடைய காஸ்ட் என்ன, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, ரேஷியோஸ் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
ஸோ நான் எந்த ஒரு ட்ரேடிங் அட்வைஸாக எதுவும் கொடுக்கல, எஜுகேஷன் பர்பஸ்க்கோசம் சொல்லிட்டு இருக்கேன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் ரிப்போர்ட் வேணும், ப்ராப்பர் சப்போர்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கு, அதை ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த கம்பெனிக்கு பற்றி கேட்குறீங்களோ அதை பற்றி ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல், ரிசர்ச் பேப்பர் அப்படின்றது எல்லாத்துக்குமே உங்ககிட்ட ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் இந்த 2025 ஆன எண்ட். ஸோ ஹாப்பி நியூ இயர் அகெயின் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.